கர்ம வினைகள். இந்த கர்மாவை பத்தி நீங்க பல வீடியோ பார்த்திருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரியுங்க. கர்மானா என்ன, அதாவது நமக்கு ஏன் கஷ்டம் வருது, வாழ்க்கையில நம்ம எப்படி அடுத்த கட்டம் முன்னேறி போவோம். இத பத்தி சுலபமா சொல்றேன், முழுமையா பாருங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ புரியாது. கர்மானா என்னன்னு பாத்துருவோம். இப்போ நம்ம இங்க மனிதனா பிறந்துட்டோம். நமக்கு இது முதல் பிறப்பு கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 84 லட்சம் பிறவிகள் அப்புறம் தான் நமக்கு இந்த மனித உடம்பு கிடைச்சிருக்கு. ஒரு அறிவு ஜீவனா பிறந்திருப்போம், 2 அறிவு ஜீவனா பிறந்திருப்போம். அதாவது மணிவாசகர் சொல்றாரு இல்ல, திருவாசகத்துல புல்லாகி சூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி இந்த மாதிரி பல பிறவிகள் எடுத்து இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. இந்த பல பிறவிகள் எடுத்துல நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் பல தவறுகள் பண்ணிருப்போம். சோ அந்த அனைத்து தவறுகளும் கர்மாவை கரைக்கக்கூடிய ஒரே பிறவி இந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் இருக்கு. மனிதனால மட்டும்தான் சீக்கிரமா இறைவனை போய் அடைய முடியும். அதாவது இத்தனை ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு மனித பிறவிக்கு இருக்குது. நம்ம தான் இறைவனை போய் சீக்கிரமா அடைய முடியும். அதனால இந்த கர்மான்றது பல பேர் சொல்லுவாங்க, நீ இந்த பரிகாரம் பண்ணு, இத பண்ணு, அத்தை பண்ணு, இப்படிலாம் இல்ல, நான் நிறைய தான தர்மம் பண்ணிட்டேன்னா எனக்கு கர்மா குறையுமா அப்படிலாம் ஒரு சில விஷயம். இந்த தான தர்மத்தை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ புண்ணியம் அதிகமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம், அதாவது புண்ணிய கர்மா சேரும். அதாவது பாவம் அதிகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாவ கர்மா சேரும். இந்த புண்ணியம் உங்க வாழ்நாள்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க புண்ணியம் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த புண்ணியமானது ஒரு தங்க சங்கிலி, பாவம் பண்ணீங்கன்னா ஒரு இரும்பு சங்கிலி. இந்த புண்ணியம் நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்களோ, நீங்க இறந்து இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிஞ்சு மேலுலகத்துக்கு போகும் பொழுது அந்த சங்கிலி நீங்க சேர்த்து வச்ச புண்ணிய கர்மா எவ்வளவு இருக்கோ அவ்வளவு சுகத்தை அங்க மேல் உலகத்துல அனுபவிக்கலாம். இந்த புண்ணியம் கர்மா முடிஞ்ச பிறகு திருப்பி நம்ம வந்துதான் ஆகணும். கீழே எங்க டைரக்டா உங்களுக்கு முக்தி எல்லாம் கிடைச்சிடாது. திருப்பி உங்களுக்கு இன்னொரு பிறப்பு கிடைக்கும் உங்களுடைய பாவ கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி. புண்ணியம் பண்ணா இதுதாங்க நடக்கும். முக்தி அடையிறது, கஷ்டம் வர்றது, கர்ம வினைகள் பத்தி இப்ப பாத்துருவோம். இப்ப நம்ம இறைவனை வணங்குறோம், இறைவனை வணங்கிட்டே இருக்கோம், தியானம் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ இந்த தியானம் பண்ண என்ன ஆகுதுன்னா, இறைவனை வணங்க தியானம் பண்ண நம்மளுடைய மனம் ஒருநிலைப்படுது. இந்த மனம் ஒருநிலைப்பட்டா நமக்கு எந்த வித யோசனைகள் வராது. அதனால இறைவன் கிட்ட நீங்க போக 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 இறைவனை வணங்க இறைவன் உங்களுக்கு ஒரு சில கர்மம் அப்படியே படிப்படியா கம்மி பண்ணிட்டே வராரு. இறைவனும் வணங்கணும், தியானமும் பண்ணணும். இப்படி இருந்தாதான் கூடிய சீக்கிரம் உங்களுடைய கர்ம வினைகள் அழிக்க முடியும். வேற எந்த ஒரு பரிகாரம், அதை பண்றேன் இதை பண்றேன், நீங்க எதை பண்ணாலும் எதுவுமே நடக்காது. ஒரு சில கம்மி ஆகுமே தவிர முழுமையா உங்களுக்கு எல்லாம் நடந்துடாது. அதாவது பரிகாரத்தை பத்தி நான் குறை சொல்லல, பரிகாரம் பண்ணா நல்லதுதான். ஆனா அது ஒரு நம்பிக்கை. இப்ப ஒரு பரிகாரம் நம்ம பண்ணிட்டு வரோம், ஒரு நம்பிக்கை நமக்கு வருது, நான் ஒரு பரிகாரம் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லது நடக்கும்னு உங்களுடைய மனமானது ஒரு நல்ல ஒரு சிந்தனையை கொடுக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல செயல் பண்றீங்க, அது நல்லதா முடியுது, இது குறை இல்லை. ஆனா பரிகாரத்தை நான் குறை சொல்லல, நல்லா கவனிங்க. உங்களுடைய கர்ம வினைய முழுமையா கம்மி பண்றதுக்கான வழியை மட்டும்தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். பல பேரு கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் இறைவன் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்காரு, நான் இறைவனை எப்படி எல்லாம் வணங்கினேன், எவ்வளோ முருகான்னு சொன்னேன், ஈஸ்வரான்னு சொன்னேன், ஆனா என் வாழ்க்கையில கஷ்டம் மட்டும்தான் தந்துட்டே இருக்காரு. இதெல்லாம் நீங்க கஷ்டம் நினைச்சுக்க கூடாது. அவ்வளோ ஒரு கர்ம வினையை நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. இறைவன் வணங்க இந்த கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறார். அதாவது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரும் பொழுது, இல்ல ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வரும் பொழுது, அப்பதான் உங்களுக்கு ஒரு சண்டை வரும், ஒரு மாதிரி டென்ஷன் வரும், ஒரு மாதிரி கோபமாகும். இதெல்லாம் என்னன்னா உங்களுடைய கர்ம வினைகள் கூடிய விரைவில் அழிஞ்சுக்கிட்டே வருது. இது புரியாம இறைவன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிற ஏங்க, இறைவன் உங்களை படிச்சுட்டாரு, இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தது, இந்த உடல் இறைவன் கொடுத்தது, உங்க கை கால் நல்லா இருக்கு, 3 வேளை நல்லா சாப்பிட முடியுது, இவ்வளவு பண்ற இறைவன் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா? கஷ்டம் வந்தா அது ஒரு காரணமா தான் இருக்கும். கஷ்டம் வந்தவுடனே இறைவனை நம்ம எப்பொழுதும் குறை சொல்லக்கூடாது. இறைவனை நீங்க பரிபூரணமா முதல்ல ஏத்துக்கணும். இறைவா, நான் இங்க மனிதனா பிறந்துட்டேன், இதுக்கு முன்னாடி நான் என்ன தவறு என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த பிறவில நான் உன்னை அடையணும், இனி ஒரு பிறவா பெரும்பேற்றை நான் அடையணும், பரம்பொருளே அப்பனே அப்படின்னு நீங்க இறைவன் கிட்ட கெஞ்சணும். எனக்கு இன்னொரு பிறப்பு கொடுக்காத, அதுக்கு என்னோட கர்ம வினைகள் என்ன எவ்வளவு இருந்தாலும் இத கூடிய விரைவில் அழிச்சிடு, எனக்கு இன்னொரு பிறவி மட்டும் கிடைக்க கூடாது, என் வாழ்க்கையில என்ன நடத்தினாலும் அது நீ நடத்துறது அப்படின்னு ஒரு சரணாகதியில இருந்துடுங்க.
இப்படி இருக்கும்போது உங்களுடைய மனமானது ஒருநிலைப்படும், பல தவறான யோசனைகள் வராது, எந்த ஒரு தப்போ நம்மளுடைய மனம் பண்ண விடாது. சோ இப்போ உங்க அதிபயங்கரமா கர்ம வினைகள் குறைய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். தியானம் பண்ண இறை சிந்தனையில இருக்க நம்மளுடைய கர்ம பதிவு எல்லாம் நம்மளுடைய சுழிமுனை நாடியில தங்கி இருக்குங்க. இப்போ நம்ம தியானம் பண்ண இறைவனை வணங்க இந்த சுழிமுனை நாடியில இருக்கிற கர்ம பதிவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி உங்களுக்கு கஷ்டம் சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சந்தோஷம் தான் வரும். அதாவது வாழ்க்கையில முன்னேற்றம் ஆகட்டும், குடும்பத்துல ஒரு சந்தோஷமான, எப்பயுமே சண்டை வராது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குங்க. உங்க கர்மா அழியதான் உங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கும். சோ எடுத்த உடனே கஷ்டம் வர்றதுக்கான காரணம் நம்ம கர்ம வினைகள் மட்டும்தாங்க. சில பேரு நான் பல பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி, இது ஆல்ரெடி சொல்லி இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றேன். கோவிலுக்கே போக மாட்டாரு, இறைவன்லாம் கும்பிட மாட்டாரு, பல பாவம் பண்ணிட்டு இருக்கான், அவன் மட்டும் வாழ்க்கையில எப்படி நல்லா இருக்கான், அப்ப அவனுக்கு கர்மாலாம் இல்லையா, சேராதா? இப்ப இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பிறவில அவன் நல்லா வாழ்றான், இறைவனை கும்பிடல, நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு, பணம் பேரு புகழ் எல்லாம் இருக்கு. சோ இதுக்கு முந்தின பிறவில அவ்வளவு புண்ணிய கர்மா அவன் சேர்த்து வச்சிருக்கான். அந்த புண்ணிய கர்மா சேர்த்து வச்சதாலதான் அவன் இந்த பிறவில நல்லா இருக்கான். ஆனா கடைசி வரைக்கும் அவன் அதே மாதிரி வாழ்வான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு சில காலகட்டத்துல ஸ்டார்டிங்ல புண்ணிய கர்மா மிக உயர்ந்த தூக்கி விடும். அதாவது பணம் பேரு புகழ் அனைத்தும் கிடைக்கும். வயது ஆக ஆக அவன் அடங்கி ஒடுங்கி, ஏண்டா இந்த பிறவி, எனக்கு ஏண்டா இவ்வளவு துன்பம், எப்படி இருந்தனா இப்படி இருக்கனேடா அப்படி நொந்து சாவாங்க. இது மிகப்பெரிய சூட்சமமான ஒரு உண்மை. அதனால நீங்க பண்ற ஒவ்வொரு செயலும் இறைவன் பார்த்துட்டே இருக்காரு. இறைவன் வேற எங்கேயும் இல்ல, உங்களுக்குள்ள இருந்துதான் பார்த்துட்டு இருக்காரு. இறைவனை நீங்க எங்கேயும் தேடாதீங்க, உங்களுக்குள்ள மட்டும் தேடுங்க. அதாவது இங்க இவ்வளோ இந்த பிரபஞ்சத்துல பறந்து விரிந்த உலகத்துல இறைவனை நான் அங்க எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சிட்டேன். இறைவன்றது இங்க இருக்கு, இது அறியாம நான் பல ஊரு பல நாடு தேடி அலைஞ்சிட்டனே இறைவா அப்படின்னு தாயுமானவர் அழகா அழுவுறாருங்க. சோ தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணதாங்க உங்களுக்கு பல விஷயங்கள் என்னன்னு தெரியும். இந்த கர்மானா என்னன்னு தெரியும். நம்ம வாழ்க்கையில இன்பம் துன்பம் எதை பேஸ் பண்ணி நடக்குது, இது அனைத்தும் புரியக்கூடிய சக்தி தியானத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இறைவனை எப்பொழுதும் நீங்க மறந்துடக்கூடாது. இறை சிந்தனையில் இருங்க, வேற எந்த சிந்தனையும் வேண்டாம். உங்க கர்மாவும் அவ்வளவு பாதிக்காது. ஒரு பெரிய கல்லு உங்க தலை மேல விழுறதுக்கு பதிலா ஒரு சின்ன ஒரு தேங்காவோ இல்ல ஏதாவது சின்னதா ஒரு அடியோ படும். சோ இவ்வளவுதாங்க கர்ம வினைகள். கர்மாவை பத்தி நீங்க பல இதுவும் பண்ண வேணாம். கஷ்டம் வந்தாலும் அது ஒரு காரணமா தான் வருது, துன்பம் வந்தாலும் அது ஒரு காரணமா தான் வருது. எது நடந்தாலும் இறைவன் நடத்துறது, நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு இருந்துடுங்க, சரணாகதியில இருந்துடுங்க. உங்களுக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஒரே மாதிரி தெரியுங்க. சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதாவது கர்ம வினைகள்னா என்ன, வாழ்க்கையில இன்பம் துன்பம் எப்படி வருது, இது எல்லாம் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. மறக்காம இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.